நைட்ரிக் ஆசிட் சிந்தேஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது இந்த என்சைம் எங்கே வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா எல் அர்ஜினைன்லேருந்து எல் சிட்ரோலினா மாறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட கோஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹீம் அயான், ஹைட்ரோபயோப்ட்ரின், அப்புறம் எஃப்ஏடி, அப்புறம் எஃப்எம்என். இதில் வந்து நைட்ரிக் ஆசிட் சிந்தேஸ்லேருந்து நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஒரு ஸ்மால் ஃப்ரீ அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல். இது வந்து இந்த மொத்த ப்ராசஸ்மே எண்டோத்திரியல் செல்லுக்குள்ளார நடக்குது. அதுக்கப்புறம் இது ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு கால்சியம் டிபெண்ட் என்சைம். அது இல்லாமல் ஒன்ஸ் இந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் அது கிளம்பி பக்கத்தில் உள்ள ஸ்மூத் மசிலுக்கு போகுது. அந்த ஸ்மூத் மசிலுக்கு போனோடனே அங்கே குவானலைட் சைக்ளேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஓகேங்களா? இதை ஆக்டிவேட் பண்ணோடனே இந்த என்சைமோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியை வந்து சைக்ளிக் ஜிஎம்பியாக மாற்றுறது தான் இந்த என்சைமோட வேலை. அதுக்கப்புறம் அந்த சைக்ளிக் ஜிடிபி போயிட்டு ஸ்மூத் மசிலில் உள்ள ப்ரோட்டீன் கைனேஸுங்கிற ஒரு என்சைமை ஆக்டிவேட் பண்ணுது. அதை ஆக்டிவேட் பண்ணோடனே அது என்ன பண்ணுதுன்னா ஸ்மூத் மசிலில் உள்ள பிளட் வெசல்ஸை வந்து வேசோடைலேஷன் பண்ணுது. ஓகேங்களா? அது வேசோடைலேஷன் பண்ணுறதுனால பிளட் ஃப்ளோ வந்து சீராக போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த சிஜிஎம்பிங்கிறது ஒரு செகண்ட் மெசஞ்சர். இப்போ வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூத் மசிலுக்கு எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது. அப்படின்னா எங்கெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட பிளட் ப்ரெஷரு, அதோட பிளட் ஃப்ளோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சிஎன்எஸ் பார்த்தோம்னா இது வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டராகவும் வேலை செய்யுது. எந்த இடத்துலனா ஹிப்போ கேம்பஸில். அங்கே வந்து இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா மெமரியும் லேர்னிங்கும். அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டத்துலையும் வேலை பார்க்குது. அங்கே வந்து மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது பேத்தோஜென்ஸை கில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியல் பயோஜெனிசிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கிளினிக்கலாக பார்த்தோம்னா அக்கலீசியா கார்டியா இருக்குல்ல, அக்கலீசியா கார்டியாவில் மோஸ்ட்லி இந்த லோயர் ஈசோபேகல் ஸ்பிங்டர் வந்து வேலை செய்யாதனால தான் அக்கலீசியா கார்டியா வரும். ஓகேங்களா? அது வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல நைட்ரிக் ஆக்சைடு கம்மியாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் இது வந்து ஆன்ஜினால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஸ்லைடினாஃபிலில் இந்த நைட்ரிக் ஆக்சைடு வேலை பார்க்குது அந்த சிஜிஎம்பியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பல்மரி ஹைப்பர் டென்ஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணி அது ரொம்ப பெரிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது.